ஹோட்டல் சாப்பாடு ருசியாக இருப்பதற்கு காரணம் அதில் சேர்க்கப்படும் அதிகப்படியான எண்ணெய், உப்பு மற்றும் மசாலா ஆகும். ஆனால் தொடர்ந்து ஹோட்டல் உணவுகளை உண்பது ஆரோக்கியத்திற்கு நல்லதல்ல. அதிக கொழுப்பு மற்றும் கலோரிகள். உணவை சுவையாக்க வெண்ணெய் மற்றும் தரமற்ற எண்ணெய்கள் அதிகளவில் பயன்படுத்தப்படுகின்றன. இது உடலில் கெட்ட கொழுப்பு LDL அதிகரிக்கவும் இதய நோய்கள் ஏற்படவும் காரணமாகிறது. மறுசுழற்சி செய்யப்பட்ட எண்ணெய். பல ஹோட்டல்களில் பயன்படுத்திய எண்ணெயையே மீண்டும் மீண்டும் சூடுபடுத்தி பயன்படுத்துகிறார்கள். இது புற்றுநோய் போன்ற கொடுமையான பாதிப்புகளுக்கு வழிவகுக்கும். உப்பு மற்றும் சர்க்கரை. சுவையை அதிகரிக்க சேர்க்கப்படும் அதிகப்படியான உப்பு உயர் இரத்த அழுத்தத்தை உண்டாக்கும். சுகாதார சிக்கல்கள். சில இடங்களில் தண்ணீர் மற்றும் உணவை கையாளும் முறை சுகாதாரமாக இல்லாததால் டைபாய்ட், வாந்திவேதி போன்ற நோய்கள் பரவ வாய்ப்புள்ளது. பொருட்கள். நீண்ட நாள் கெடாமல் இருக்க சேர்க்கப்படும் பாதுகாப்பான்கள் செரிமான மண்டலத்தை பாதிக்கின்றன. ஆரோக்கியமாக சாப்பிட சில குறிப்புகள். வறுத்த உணவுகளுக்கு பதிலாக ஆவியில் வேக வைத்த உணவுகளை தேர்ந்தெடுக்கலாம். உணவு சான்றிதழ். உணவு சான்றிதழ் பெற்ற தரமான உணவகங்களை தேர்வு செய்வது நல்லது. உணவில் காய்கறி மற்றும் பருப்பு வகைகளை அதிகமாக இருக்குமாறு பார்த்து கொள்ளுங்கள். அடிக்கடி ஹோட்டலில் சாப்பிடுவது உங்களுக்கு சவாலானதுதான். உங்கள் ஆரோக்கியத்தை காக்க இந்த ஸ்மார்ட் டிப்ஸ்களை முயற்சி செய்து பாருங்கள். தேர்வு முக்கியம். பொரித்த சிக்கன் அல்லது பரோட்டாவிற்கு பதில் இட்லி, தோசை, இடியப்பம் போன்ற ஆவியில் வெந்த உணவுகளை தேர்ந்தெடுக்கலாம். எண்ணெய் மற்றும் காரம். ஆர்டர் செய்யும் போதே எண்ணெய் மற்றும் காரத்தை குறைவாக சேர்க்கவும் என்று கேட்டு பெறலாம். தண்ணீர் கவனம். கடைகளில் கொடுக்கப்படும் தண்ணீருக்கு பதில் எப்போதும் ஒரு வாட்டர் பாட்டிலை கையில் வைத்திருப்பது பாதுகாப்பானது. நேரம். இரவு நேரங்களில் சீக்கிரம் ஜீரணமாகும் எளிமையான உணவுகளை சாப்பிடுவதும் நல்லது. சர்க்கரை நோய் அல்லது இரத்த அழுத்தம் இருக்கும்போது ஹோட்டல் உணவுகளில் கூடுதல் கவனம் தேவை. சுவைக்காக சேர்க்கப்படும் அதிக உப்பு மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட மாவு, மைதா உங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்கலாம். வெளியில் சாப்பிடும்போது இந்த மாற்றங்களை செய்து பாருங்கள். சர்க்கரை நோய் இருந்தால் மைதா கலந்த பரோட்டா, பூரி மற்றும் வெள்ளை சாதத்தை தவிர்க்கவும். அதற்கு பதில் சிறுதானிய உணவுகள், கோதுமை அல்லது தோசை அல்லது சப்பாத்தி எண்ணெயின்றி ஆர்டர் செய்யலாம். இரத்த அழுத்தம் இருந்தால் ஊறுகாய், அப்பளம் மற்றும் அதிக மசாலா கலந்த கிரேவிகளை தவிர்க்கவும். பருப்பு வகைகள் மற்றும் வேக வைத்த காய்கறிகளை அதிகம் சேர்த்து கொள்ளவும். பானங்கள். சர்க்கரை சேர்த்த ஜூஸ் அல்லது கூல்ட்ரிங்க்ஸுக்கு பதில் சர்க்கரை இல்லாத மோர் அல்லது இளநீர் மிக சிறந்தது. நல்ல உணவுகளை தேர்வு செய்யும் போது கவனிக்க வேண்டிய முக்கிய விடயங்கள். வாடிக்கையாளர்கள் கருத்துக்கள். கூகுள், ட்ரை அட்வைசர் போன்ற தளங்களில் சமீபத்திய மற்றும் கருத்துக்களை பார்க்கவும். சுத்தம் மற்றும் சுகாதாரம். உணவகம் சுத்தமாக இருக்கிறதா என்பதை முதலில் கவனியுங்கள். சாப்பிடும் இடம் சுத்தமாக இருந்தால் சமையலறையும் பொதுவாக சுத்தமாகவே இருக்கும். உள்ளூர் மக்களின் பரிந்துரை. அந்த பகுதியில் வசிக்கும் மக்களிடம் அல்லது ஹோட்டல் ஊழியர்களிடம் எங்கு உணவு நன்றாக இருக்கும் என்று கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். கூட்டத்தை பொறுத்து எப்போதாவது கூட்டமாக இருக்கும் ஹோட்டல்களில் உணவு பொதுவாக ஃப்ரெஷ்ஷாக சுவையாக இருக்கும். விலைப்பட்டியல். ஹோட்டலுக்குள் நுழைவதற்கு முன்பே அதன் விலை மற்றும் உணவு வகைகளை மெனு கார்டு மூலம் சரிபார்க்கவும். உணவு பாதுகாப்பு சான்றிதழ். நடுத்தர மற்றும் பெரிய ஹோட்டல்களில் உணவு பாதுகாப்பு மேற்பார்வையாளர் இருப்பது கட்டாயமாகும். தரமற்ற உணவு கிடைத்தால் முறைப்பாடு அளிக்கலாம். சூழல். நீங்கள் அமைதியான சூழலை விரும்புகிறீர்களா அல்லது இசையுடன் கூடிய கலகலப்பான இடத்தை விரும்புகிறீர்களா என்பதை பொறுத்து தேர்வு செய்யுங்கள். சைவம் மற்றும் அசைவ உணவுகள் இரண்டையும் ஒரே இடத்தில் அல்லது தனித்தனியாக தேர்வு செய்யும் போது கவனிக்க வேண்டிய குறிப்புகள். அசைவ உணவகங்களை தேர்வு செய்ய மாமிசத்தின் புதிய தன்மை. உணவகத்தில் கூட்டமாக இருக்கும் நேரங்களில் செல்வது நல்லது. அப்போதுதான் மாமிசம் அன்றன்றே சமைக்கப்பட்டதாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சமையல் முறை. கிரில் அல்லது தந்தூரி போன்ற குறைந்த எண்ணெய் பயன்படுத்தும் முறைகளை தேர்வு செய்யலாம். சைவ உணவகங்களை தேர்வு செய்ய தனி சமையலறை. நீங்கள் தீவிர சைவ பிரியர் என்றால் சைவ உணவகங்களில் சைவ உணவு உண்பதை விட பியோ வெஜ் என்று குறிப்பிடப்பட்ட தனி சைவ உணவகங்களை நாடுவது சிறந்தது. சிறப்பு உணவுகள். அந்த உணவகத்தின் ஸ்பெஷல் மீல்ஸ் போன்றவற்றை தேர்வு செய்வது பொருளாதார ரீதியாகவும் பல வகைகளை ருசிக்கவும் உதவும். பொதுவான பாதுகாப்பு குறிப்புகள். சுகாதார தரம். உணவகத்தின் கழிவறை மற்றும் கைகழுவும் இடம் சுத்தமாக இருக்கிறதா என்று பாருங்கள். அவை சுத்தமாக இருந்தாலே சமையல் அறையும் ஓரளவுக்கு தரமாக இருக்கும். அங்கீகாரம்.
உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையத்தின் லோகோ அல்லது உரிமம் உணவகத்தில் ஒட்டப்பட்டுள்ளதா என்று கவனியுங்கள். வீட்டு சாப்பாடு ஆரோக்கியமானது, ஹோட்டல் சாப்பாடு ருசியானது, ஆரோக்கியமா ருசியா என்றால் பலரும் தேர்ந்தெடுப்பது ருசியைத்தான். வாரம் ஒரு முறை என்றாகி இப்போது அடிக்கடி வெளியில் சாப்பிடும் பழக்கம் அதிகரித்து வருகிறது. வெளியில் சாப்பிடுவதில் தவறில்லை, ஆனால் நாம் எடுத்துக்கொள்ளும் உணவு ஆரோக்கியமாக உள்ளதா என்பதில் கவனம் செலுத்த வேண்டியதுள்ளது. ஹோட்டல்களில் உணவு பாதுகாப்பு மற்றும் சுகாதாரம் குறித்து உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் கடுமையான விதிகளை விதித்துள்ளது. இருப்பினும் நடைமுறையில் சுகாதாரத்தின் தரம் ஹோட்டல்களுக்கு ஹோட்டல் மாறுபடுகிறது. சுகாதாரமான உணவு பரிமாற்றப்படுவது பெரும்பாலும் ஹோட்டலின் தரத்தையும் அதன் உணவு பாதுகாப்பு நிர்வாகத்தையும் பொறுத்தது. வாடிக்கையாளர்களாகிய நாம் தான் உணவை கவனமாக தேர்ந்தெடுத்து சுகாதாரமான முறையில் பரிமாறப்படுகின்றதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இதற்கு நாம் உணவு பரிமாறும் முறையை கவனிப்பது அவசியம். ஹோட்டல்களில் தயாரிக்கப்படும் உணவில் சுவையை கூட்டுவதற்காக எண்ணெய், வினிகர், உப்பு போன்றவற்றை அதிக அளவில் சேர்த்து சமைக்கப்படுகிறது. எனவே ஆர்டர் செய்வதற்கு முன்பு நாம் ஆரோக்கியத்தை கருத்தில் கொண்டு நம் உடல்நிலைக்கு ஏற்ற ஆரோக்கியமான உணவுகளை ஆர்டர் செய்ய வேண்டும். ஹோட்டல்களில் ஊழியர்கள் சுகாதாரம், உணவுகளை கையாளும் முறைகள், சமையலறை உபகரணங்கள் மற்றும் உணவின் தரம் ஆகியவற்றை கவனிப்பதன் மூலம் ஹோட்டல் உணவுகள் சுகாதாரமானவையா என்பதை நம்மால் ஓரளவுக்கு உறுதி செய்து கொள்ள முடியும். உணவை சூடாகவோ அல்லது குளிர்ச்சியாகவோ சரியான வெப்பநிலையில் வைத்திருப்பது பாக்டீரியா வளர்ச்சியை தடுக்கும். அத்துடன் உணவு பரிமாறும் ஊழியர்கள் தலைக்கவசம், கையுறை மற்றும் கவசம் அணிந்துள்ளார்களா என்பதையும் கவனிக்க வேண்டும். சமைத்த உணவுகளை தனித்தனியாக கையாள வேண்டிய அவசியம். அப்படி சமைத்த உணவுகள் மற்றும் பேக்குகளில் உணவு சூடாக வைக்கப்பட்டுள்ளதா, மூடப்பட்டுள்ளதா என்பதையும் கவனிக்க வேண்டும். ஒவ்வொரு உணவிற்கும் தனித்தனி கரண்டிகள் அல்லது கருவிகள் பயன்படுத்தப்படுகிறதா என பார்க்கவும். உணவை பரிமாறுவதற்கு கைவிரல்களை பயன்படுத்துவதை அனுமதிக்கக்கூடாது. கரண்டிகள், ஸ்பூன்கள் பயன்படுத்தப்பட வேண்டும். சமைப்பதற்கும் குடிப்பதற்கும் சுத்திகரிக்கப்பட்ட பாதுகாப்பான நீர் பயன்படுத்தப்படுகிறதா? உணவு கழிவுகளை முறையாக மூடி வைக்கப்பட்டு தொட்டிகளில் சேகரித்து அப்புறப்படுத்தப்படுகிறதா என்பதையும் கவனிக்க வேண்டும். இல்லையெனில் அம்மாதிரியான ஹோட்டல்களில் உணவு சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லது. இல்லையெனில் வாந்தி பேதி, உணவு அலர்ஜி போன்ற தொற்றுக்கள் ஏற்படும். உணவகத்தின் தரம் குறித்து நமக்கு சந்தேகம் எதுவும் இருந்தால் சுகாதாரமற்ற முறையில் உணவு வழங்கப்பட்டால் புகார் அளிக்கலாம். மேலும் மாவட்ட உணவு பாதுகாப்பு அதிகாரிகளிடம் முறையிடலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.